டெய்லி காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட் சாப்பாடு, ரொட்டீன் லைஃபு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போய் வீட்டில் தூங்குறது, துணி துவைக்கிறது, இப்படின்னு நம்முடைய முழு வாழ்க்கையும் சென்று விடுமா என்ற ஒரு அச்சம் எப்போவாவது நம்ம அமைதியாக இருக்கும்போது நமக்கு வரும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொருவருக்கும் காலங்கள் செல்ல செல்ல அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் இளமை பருவத்திலேருந்து அடுத்த பருவத்துக்கு வரும்போது வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதா? டெய்லி காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட் சாப்பாடு, ரொட்டீன் லைஃபு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போய் வீட்டில் தூங்குறது, துணி துவைக்கிறது, இப்படின்னு நம்முடைய முழு வாழ்க்கையும் சென்று விடுமா என்ற ஒரு அச்சம் எப்போவாவது நம்ம அமைதியாக இருக்கும்போது நமக்கு வரும். ஏன்னா ரொட்டீனாக ஒன்றே செஞ்சிட்ருக்கோம். அப்பா அம்மா செஞ்சாங்க, அதையும் நம்ம இப்போ செய்கிறோம். நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா, ரொட்டீன் லைஃப்பில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறோமா, என்ன மாற்றம்? நம்ம வாழ்க்கை இப்படியே போனால் என்ன நடக்கிறது? ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம இருக்கிறோமா, நம்ம வாழ்க்கை எப்போது தான் மாறுவது? வாழ்க்கை எப்போ நமக்கு மாறும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை வரல. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தன்மையில வாழ்க்கை மாற்றங்கள் வேணும். இந்த உலகத்துல ஒண்ணே ஒன்று தான் மாறாத ஒன்று. இந்த மாற்றம் என்பது தான் மாறாத ஒன்று. எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. அணு முதல் அண்டம் வரை அனைத்தும் மாறுதலுக்கு உட்பட்டது. அனைத்தும் இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களுக்கு உட்பட்டது. எல்லாமே மாறிட்டு இருக்குது. நேற்று இருந்த நாள் இன்னைக்கு இப்படி இருக்க மாட்டாங்க. எப்பவும் ஒரு ஆள்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அவங்கெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச புதுசில் இருக்கிறது பேசுகிற அந்த சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்த்தா அது ஃபெயிலியர் ஆயிடும். அது மாதிரி அவங்களுக்கு எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கும். அவங்க நல்ல மூடில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஷேடாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ போய் நம்ம அதே மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அப்போ இந்த உலகத்தில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்கள் வேண்டும். நீங்கள் பொருளாதார ரீதியான ஒரு மாற்றத்தை அடைய வேண்டும். மன முதிர்ச்சி ரீதியான மாற்றத்தை அடைய வேண்டும். உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் மாற்றத்தை அடைய வேண்டும். சமூக ரீதியான சூழ்நிலைகளில் மாற்றத்தை அடையணும். இப்படி எல்லா மாற்றங்களும் நமக்கு அடைந்தால் மட்டும்தான், அதுவும் ஒரு பாசிட்டிவான வைப்பில் போனால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஒரு அச்சம் இல்லாமல் போகும். இல்லாட்டா நம்ம வாழ்க்கையில் பயமாக இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கோமே, சரி நம்ம டெய்லி இதே வாழ்க்கையை செஞ்சுட்ருக்கோமே, என்ன செய்கிறது? ஒவ்வொரு நாளும் புதிய 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 தன்மைகளில் நம்ம வாழ்க்கை பரிணாமத்தில் டெவலப் ஆகணும். நம்முடைய முதல்ல கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டி பண்ணணும். நம்ம முதல் எடுத்த எடுப்பிலே நம்ம உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடாது. நம்மகிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்காம, இதை நம்ம கண்டு உணராமல் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது, நகர்ந்து போக முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ணமான திருப்தி இருக்கா, நம்ம சரியாக தான் போகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம சுயமாக கேட்டு 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 ஆத்ம விசாரணை செய்து நம்முடைய வீக்கான பகுதியை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு அதற்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன 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 பழக்கங்களை நம்ம உருவாக்க ஆரம்பிக்கணும். எந்த ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தில் நல்ல முன்னேறியவர்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை ஆழமான ஈடுபாட்டோட தொடர்ந்து செஞ்சுருப்பாங்க. இந்த ஒரு ஆழமான ஈடுபாடும் தொடர்ந்த ஒரு பழக்கமும் அவர்களை வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கும். இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஒரு சின்ன பழக்கத்தை கொண்டு வரணும். முதல்ல நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் வராது. நான் அப்படியே இருப்பேன். அப்போ முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட ஒரு சின்ன பழக்கத்தை மாற்றத்தை கொண்டு வரணும். அதன் பிறகு பெரிய பெரிய பழக்கங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து முழுமையாக நாம் அதிலிருந்து விடுபட்ட நிலைக்கு வரணும். அந்த சோம்பேறித்தனமே இல்லாத ஒரு மனிதனாக நம்ம மாறணும். அப்போ அதற்கப்புறம் நம்ம ஸ்கில்லை கண்டுபிடிக்கணும். நான் இப்போ இருக்கிற ஒரு கம்பெனியில் எனக்கு இவ்வளவு இருக்குது. என்னை விட பெரிய ஆளாக இருக்கிறான். யாரையும் போட்டியோ பகையோ பொறாமையோலாம் கிடையாது. பெரிய ஆளாக இருக்கிறான். அவன்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட என்ன இல்லை. அப்போ என்கிட்ட இல்லாத அந்த திறமை என்ன, அதுக்கு நான் எப்படி பயிற்சி எடுத்துக்கொள்வது, அதுக்கான ட்ரைனிங் நான் எடுத்து அந்த நிலையை அடையணும். எல்லாமே இன்னைக்கு இந்த உலகத்தில் ஸ்கில் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம ஸ்கில்லோட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம வர முடியும். அதனால் நிறைய கற்றுக்கொள்ளணும், புதிய புதிய பாடங்களை கற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று சொல்வார்ல வள்ளுவர். இந்த உலகம் இப்போ எப்படி போயிட்டுருக்கு, என்ன ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நீங்கள் பழைய அடிப்படையான கணினியினுடைய அறிவை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பெருசாக பண்ணிட முடியாது. இன்னைக்கு உலகமே ஏஐ போயிடுச்சு. செயற்கை நுண்ணறிவு உள்ள ஒரு இடத்துக்கு போயிட்டு, அப்போ அந்த செயற்கை நுண்ணறிவு உள்ள இடத்துக்கு போனோம்னா இன்னைக்கு நம்ம பழைய புராணத்தை பாடிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த இடத்தோட அப்டேட் பண்ணணும். அப்போ புதியவற்றை கற்றுக்கொள்ளுதல், உங்களுடைய திறனை நீங்கள் வளர்த்து கொள்ளுதல், இந்த உலகத்துக்கு ஏற்றாற்போல் அப்டேட் பண்ணுது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது.
இதெல்லாம் செய்வதற்கு நம்ம தயாராக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வசந்தமான வாழ்க்கையாக கண்டிப்பாக மாறும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.